ஹாய் உறவுகளுக்கு வணக்கம். நான் இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரிக்கு நல்ல சூப்பரான டேஸ்டியான நெத்திலி ரொட்டி தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இதுக்கு மாவு ரெடி பண்ணி வச்சிடலாம். நான் இதுக்கு 1 கப் மாவு எடுத்து நல்லா அரித்து எடுத்துடலாம். நான் இப்போ நல்லா மாவை அரித்து எடுத்துகிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறேன். உப்பு சேர்த்துட்டு அடுத்ததான் இதுக்கு கொஞ்சமாக பட்டர் சேர்க்க போகிறேன். இந்த பட்டரையும் சேர்த்து இந்த மாவோடு சேர்த்து குழைக்கும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும் ரொட்டி. அதுக்காக நான் இந்த பட்டர் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை குழைச்சி எடுத்துடலாம். உடனே ஃபுல்லாக தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கு அளவாக விட்டு விட்டு குழைச்சி எடுத்துடலாம். இப்போ நான் மாவெல்லாம் நல்லா குழைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு இப்படியே மூடி வைக்க போகிறேன். இப்போ இதை மூடி வச்சுட்டு இப்போ நான் நெத்திலியை ரெடி பண்ண போகிறேன். நெத்திலியை நான் நல்லா கழுவி காய வச்சு எடுத்துக்கிறேன். இதை பாதி பாதியாக உடைச்சி சேர்க்க போகிறேன். ஃபஸ்ட்டுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சு பேன் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் விட்டு முதல்ல கடுகு சோம்பு போட்டுட்டு அடுத்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயமும் 10 உள்ளியும் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்தது எடுத்து வச்சுக்கிற நெத்திலியும் இது கூட சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா வதங்கி வந்ததும் நான் இப்போ கொஞ்சம் கட்டைத்தூள் சேர்க்கிறேன். அது கூடவே கொஞ்சம் மசாலாத்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள், தேவையான அளவு மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா இதை ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். அடுத்தது அதுக்கு கொஞ்சமாக டொமாட்டோ சாஸும் சேர்க்கிறேன். நெத்திலியில் உப்பு இருக்கிறபடியாக நான் இதுக்கு உப்பு போடல. ஆனால் ரொட்டி மாவுக்கு உப்பு போட்டபடியாக இது ஓகேயாக இருக்கும். இப்போ ரொட்டி மாவு ரெடி ஆகிட்டு அதை நான் குட்டி குட்டியாக உருட்டி எடுத்துகிட்டு ஒரு சப்பாத்தி கட்டையால் நான் இதை மெல்லமாக தட்டி தட்டி எடுக்க போகிறேன். நல்ல மெல்லிஸாக தட்டி எடுக்கணும். மொத்தமாக இருந்தால் அந்த ரொட்டி நல்லா இருக்காது. இப்போ நான் நல்லா தட்டி எடுத்துட்டேன். இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கிற நெத்தலி உள்ளிட இதில் வச்சுட்டு 2 பக்கம் நல்லா மடித்து விட்டுட்டு இப்படி மெல்லமாக உருட்டி இந்த ரொட்டியை ரெடி பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள் இவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதே மாதிரி எல்லா ரொட்டியையும் நான் ரெடி பண்ணிடலாம். இப்போ என்னுடைய எல்லா ரொட்டியும் சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ நான் இதை அடுப்பில் ஒரு பேன் வச்சு பேன் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் பூசி விட போகிறேன். எண்ணெய் பூசி விட்டுட்டு இப்போ இந்த ரொட்டி எல்லாத்தையும் இதில் சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு இப்போ மேற்பக்கமாகவும் கொஞ்சமாக எண்ணெய் பூசி விட போகிறேன். எண்ணெயில் பொரிச்செடுக்காதபடியாக மேற்பக்கமாக எண்ணெய் பூசி விடும்போது நல்லா வேகி வரும். இப்போ எல்லா பக்கமும் வேகக்கூடிய மாதிரி திருப்பி திருப்பி விட்டு 4 பக்கமும் திருப்பி விட்டு எடுத்துடலாம். இப்போ என்னோடய ரொட்டியெல்லாம் சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ எடுத்துட்டு இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக வந்திருக்குண்டு. நல்ல கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. ரொட்டியுமே பார்க்க நல்ல சூப்பராக இருக்குது. வெளிப்பக்கம் நல்ல முருகலாகவும் உள்பக்கம் நல்ல சூப்பராகவும் வந்திருக்கு. நெத்தலி உடம்புக்கு ரொம்ப நல்லது. நிறைய பேர் சாப்பிட்றதில்ல. எனக்குமே கருவாட்டு ஐட்டங்கள் பெருசாக பிடிக்காது. ஆனால் இந்த நெத்தலி இப்படி ரொட்டியாக செய்து சாப்பிடும்போது உண்மையிலேயே டேஸ்ட் நல்ல சூப்பராக தான் வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லாருமே சாப்பிட்லாம். சின்ன குட்டிஸுக்கெல்லாம் செய்து கொடுங்க. நல்ல ஹெல்த்தி கூட. நீங்கள் நிறைய பேர் நெத்தலி ரொட்டி செய்திருப்பீங்க. அதோட டேஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பா.